நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு மிஷினில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த மிஷினில் வந்து ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு எரர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு ப்ராசஸ் பேராமீட்டரில் ஒரு எரர் வந்துச்சு. இப்போ அந்த மிஷினுக்கு இது தெரியாது இல்லைங்களா? ஸோ மிஷின் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் என்ன ஆகும்? நமக்கு ஒரு தவறான ப்ராடக்ட், அதாவது டிஃபெக்டிவ் பீசஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம அதை பார்க்காம விட்டோம்னா நிறைய ஒரு பேட்சாக டிஃபெக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது என்ன பண்ணுறது? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த். நான் உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். இந்த வீடியோவில் நம்ம ஜிடோகா அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம லீன் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வீடியோட கடைசிலையும் ஒரு கொஷின் கேட்குறோம். அதுக்கு வந்து வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் கொடுக்கலாம். ஒரு மந்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுற அந்த ஒரு லக்கி வின்னருக்கு வந்து வி ஆர் சென்டிங் தம் அ கிஃப்ட். ஸோ இந்த வீடியோலையும் ஒரு கொஷின் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வின்னர் நீங்கள் கூட இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் நிறைய கற்றுக்கவும் முடியும், உங்களோட கேரியருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ லாஸ்ட் மந்தில் உள்ள வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லயக் அகமத். அவர் எங்களோட லாஸ்ட் மந்தில் போட்ட எல்லா வீடியோக்கும் அவர் ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் லயக். கண்டினியூ பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜிடோகானா ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோனோமேஷன் மாதிரி. டிப்பிக்கலாக ஆட்டோமேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஆட்டோனோமேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேஷன்னா ஹியூமன் பீயிங் பண்ணுற வேலையை நம்ம ஏதோ ஒரு ஆட்டோமேட் பண்ணுறோன்றோம். ஆட்டோமேஷனா அதுவே தன்னாலே நடந்துக்கிறோம். அது ஆட்டோமேட் பண்ண என்ன ஆகும்னா, அது வேகமாக பண்ண முடியும், ரிப்பீட்டடாக பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு வந்து எஃபிஷியன்சி கூடும். அதுதான் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறோம். பட் ஆட்டோமேஷனில் ஒரு சிக்கல் இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா மிஷினில், அந்த மிஷினுக்கு தெரியாது, அதுவாக பண்ணிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ப்ரெஷ் ஷாப்பில் வேலை பார்க்குறேன். அந்த ப்ரெஸ்ஸில் வந்து பஞ்சு டை இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரெஸ் ஆன் ஆகி அடிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு டையோட பொசிஷன் லைட்டாக நகண்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்போது அந்த மிஷின் ரன் ஆச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பஞ்சு டை அலைன்மெண்ட் இல்லைன்னா பிரேக் ஆகி தெரிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆகும். இல்லைன்னா டிஃபெக்டிவ் பீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது வந்துட்டு இந்த மிஷினுக்கு தெரியாது, ஆட்டோமேட் மட்டும் பண்ணால். அப்போ அதுக்கு என்ன தெரியணும்? ஒரு இன்டெலிஜென்ஸ் பில்ட் ஆகணும் இல்லையா? அதான் ஒரு ஹியூமன் டச்சுன்னு சொல்கிறோம். ஒரு ஹியூமன் மாதிரி அது திங்க் பண்ண தெரியும். ஸோ இதுதான் வந்து ஜிடோகா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஆட்டோமேஷனையும் அந்த இன்டெலிஜென்ஸையும் சேர்த்து கொண்டு வரோமோ அது வந்து ஜிடோகான்னு சொல்கிறோம். இது வந்து சகிச்சி டொயோட்டா அப்படின்றவர் தான் டொயோட்டா கம்பெனியோடைய ஃபவுண்டர். இவர் வந்துட்டு டொயோட்டா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லூம்ஸ், அதாவது பவர் லூம்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்டைல் மிஷினரி பண்ணிட்டு இருந்தாங்க 1910s 100s 1920s. அப்போது வந்து இந்த டெக்ஸ்டைல் மிஷினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு பிரேக் ஆகிடுச்சுன்னா, அப்போ உள்ள டைமில் ரைட், அந்த ஒரு த்ரெட்டு பிரேக் ஆகிடுச்சுனாலும் அந்த மிஷின் ஓடிட்டே இருக்கும். இப்போது ஒரு ஷர்ட் இருக்குது, இந்த ஷர்ட்டில் ஒரு த்ரெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி தெரியும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆகிடும். அப்போ அந்த ஃபேப்ரிக் என்ன ஆகும்? அது வேஸ்ட்டு சரிங்களா? த்ரெட்டு கட் ஆனது அந்த மிஷினுக்கு தெரியல, அது பாட்டு ஓடிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மிஷினை நிப்பாட்டிட்டு அந்த வந்த ஃபேப்ரிக் ஃபுல்லத்தையும் வெட்டி தூக்கி போடணும். இதுதான் வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது 1910s and 20s. இந்த சகிச்சி டொயோட்டா யோசிச்சார், இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த்ரெட்டு கட் ஆனிச்சுன்னா மிஷின் நிற்கணும். அதுதான் வந்து அந்த கான்செப்ட்டு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, த்ரெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரு லூம் கைத்தறி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு இருக்கும், வார்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் ஒரு நூல் போயிட்டு வரும், அது வெஃப்ட்டும்பாங்க. நீங்கள் துணியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு துணியில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருக்கும். அந்த பாயெல்லாம் பண்ணாங்கன்னா தெரியும் இல்லையா? ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே போயிட்டு வரும் த்ரெட். இங்கிலீஷில் அதுக்கு வந்து வார்ப் அண்ட் வெஃப்ட் அது பேர். ஸோ இதில் ஏதாவது ஒரு நூல் கட்டானாலும் நமக்கு வந்து அந்த கோடு மாதிரி தெரியும், அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக தெரியும் கோடு இல்லையா? நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆணியில் துணி பட்டு கிழிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு நூல் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? அந்த கோடு மாதிரி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த என்டையர் ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை தடுப்பதற்காக மிஷினில் எப்போ கட்டாச்சோ மிஷின் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார் ஒரு சிஸ்டம். அது பேர் தான் ஜிடோகா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு ஒரு ஆள் நிற்பாங்க. ஏன்னா மிஷின் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த பர்சன் நின்று அந்த மிஷினை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. நம்ம டொயோட்டாவோட மிஷினில் இந்த ஆட்டோனோமேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் 30 மிஷினுக்கு ஒரு ஆள் போதும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தது. ஏன்னா ஆளுங்க நின்று பார்க்க தேவையில்லை, ரெண்டு கட்டானா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் நிற்கும். அப்போ போனால் போதும், அந்த ஆள் அதை போய் சரி பண்ணுவார். அப்போது ஒரு பர்சன் கேன் ரன் மோர் தென் 30 மிஷின்ஸ்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே மற்ற எல்லா கம்பெனியோட லூம்ஸையும் அடித்து தூக்கி போட்டு டொயோட்டாவோட மார்க்கெட் ஷேர் பயங்கரமாக க்ரோ ஆச்சு. ஸோ எவ்ரிபடி வாண்டட் டு பை டொயோட்டாஸ் மிஷின். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் டொயோட்டாவோட மிஷின்ஸ் தான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டொயோட்டாவோட லூம்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் இன்றைக்கி. ஸோ இதுதான் கதை. ஜிடோகாவோனா என்ன? மிஷினில் ஒரு இன்டெலிஜென்ஸை பில்டு பண்ண முடியுமா? இன்றைக்கி நம்ம இருக்கிற எல்லா மிஷின்ஸ்லையுமே மோஸ்ட் ஆஃப் த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்குது ஆல்ரெடி. இதோட முக்கியமான பெனிஃபிட் என்ன? குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். டிஃபெக்ட்ஸ் வந்தால் நின்றோம் மிஷின். அப்போது அலர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். யூசரை வந்து அலர்ட் பண்ணுது ப்ராப்ளம் வந்தால்.
இதுதான் வந்து கான்செப்ட். இந்த ஜிடோகா இது பண்ணும்போது போக்காயோக்கேன்னு சொல்லுவாங்க, ரைட்? இந்த போக்காயோக்கே ஃபீச்சர் தான் மிஸ்டேக் ப்ரூஃபிங், ரைட்? அந்த பர்டிகுலர் மிஷினில் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு நூலுக்கு மேலே ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒன்று தொங்க விட்டுருப்பாரு. நூல் கட் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பி என்ன ஆகும், கீழே இறங்கி அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு சென்சாரில் வந்து அது பட்டு அது ட்ரிகர் ஆகி மிஷினை ஸ்டாப் பண்ணும். சரிங்களா? அப்போ வந்து இன்றைக்குமே இந்த ஃபீச்சர் நிறைய லூம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பியாக தொங்கும், கடன்னு குதிச்சுனே இருக்கும். நூல் கட் ஆகிடுச்சுன்னா அந்த கம்பி இறங்கி ஷார்ட் பண்ணிவிடும், அந்த சென்சாரில் வந்துட்டு அது மிஷின் ஸ்டாப் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் ஃபீச்சரு. ஸோ போக்காயோக்கே அப்படின்னா மிஸ்டேக் ப்ரூஃபிங்கும் ஜிடோகாவும் சேர்ந்து தான் ஒர்க் ஆகும் எப்போவுமே. ஜிடோகா மட்டும் தனியாக நான் பண்ண முடியாது, போக்காயோக்கே இருந்தால் தான் ஜிடோகா பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு டெக்னிக்ஸ் தான், டூல்ஸ் தான். ஜிடோகா எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது மிஷின் ஓடிட்டுருக்கு, திடீர்னு ஒரு ப்ராப்ளமாக மிஷின் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணுது. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா மிஷின் வில் பி ஸ்டாப் ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் டிடெக்டிங் அப்நார்மாலிட்டி. 3வது ஸ்டெப் என்ன, அந்த யூசர் வந்து இல்லை ஆப்ரேட்டர் வந்து அந்த மிஷினை சரி பண்ணணும். அப்புறம் மிஷின் வந்து ஸ்டெப் 4ல் அது ரெஸ்யூம் ஆகிடும், ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸ்டெப் 5ல் என்ன பண்ணுவார் அந்த ஆப்ரேட்டர், இந்த ப்ராப்ளம் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு ரூட் காஸ் அனலைஸ் பண்ணுவார், கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஆஃப் ஜிடோகா. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிடோகா ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் நமக்கு 100% வராது, கரெக்டுங்களா? ஸோ இந்த டிஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுனால நல்ல விஷயம், குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் பண்ண முடியும் ஒன்று. செகண்டு, லாங் டேர்மாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு இன்றைக்கி என்னோடய ப்ராசஸ்லேருந்து டிஃபெக்டிவ் பீசஸும் வர்றதுனால தான் நான் என்ன பண்ண வேண்டியது, ஆள் போட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன். எனக்கு ப்ராசஸ்லேருந்து குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்ததுன்னா நான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு தனியாக ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டாம், ஏன்னா அதை குறைச்சிக்கலாம் சிக்னிஃபிகண்ட்டாக, ரைட்? நிறைய கம்பெனிஸில் நான் பார்க்குறேன் 100% இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, மல்டிபிள் ஸ்டேஜஸில் 100% பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு டிஃபெக்டிவான பீஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் போக்காயோக்கேவும் ஜிடோகாவும் பண்ண வேணும். உங்கள் கம்பெனியில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு காமிங்க, அவங்கள லேர்ன் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷனில் நீங்கள் செலவு பண்ணுற எஃபர்ட்டை ஜிடோகாக்கு செலவு பண்ணலாம். அதேமாதிரி மெட்டீரியல் வேஸ்ட்டு ஆகாது, ஏன்னா டிஃபெக்டிவ் பீசஸ் உருவாகாதனால உங்களுக்கு ஸ்க்ராப் கம்மியாகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிடோகா, ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு, உங்கள் கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரைட்? அண்ட் இந்த வாரம் சப்ஸ்கிரைபர் ஆஃப் த வீக் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தினேஷ் சூப்பராக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ தேங்க்யூ தினேஷ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட லீன் சாம்பியன் கோர்ஸ் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது வந்து 7-day கோர்ஸ் வித் சர்டிஃபிகேஷன், இட்ஸ் அ ஃப்ரீ கோர்ஸ். அந்த லிங்க்கை நான் தரேன். லீனை பற்றி டெப்த்தாக கற்றுக்கணும், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் கேரியரில் இம்ப்ரூவ் ஆகணும், நான் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லீன் மாஸ்டர் கோர்ஸ்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-day ப்ரோக்ராம். லீனை பற்றியான பேசிக் விஷயங்கள்லேருந்து அட்வான்ஸ் விஷயங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடும். அதில் ஈஸியாக புரிகிற மாதிரி கம்பெனியில் ஒரு நார்மலாக ஒரு சூப்பர்வைசர் இன்ஜினியர் லெவலில் நம்ம ஜாயின் பண்ணுற ஒரு ஃப்ரெஷர் கூட ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கையும் தரேன் நான். இன்னொன்று வந்து மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அது பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வேலைகள் இருக்குது, ப்ராசஸ் ஃப்ளோ என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் போடணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், அப்புறம் பர்ச்சேஸ், மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி, ஸ்டோர்ஸு, ஃபைவர்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸு, எக்ஸல் ட்ரைனிங், பவர் பாயிண்ட் ட்ரைனிங்கு, ஹெச்ஆர், சேஃப்டி, எல்லா விஷயத்தோட பேசிக் விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். இந்த 2 ப்ரோக்ராமுமே வந்து பெய்டு ப்ரோக்ராம். ஜஸ்ட் 999 rupees தான். நீங்கள் ஒரு மூவி டிக்கெட்டை விட ரொம்ப காசு கம்மின்னு சொல்லலாம். இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் ஷோ 3000 ரூபாய்க்கு கொடுத்து பார்க்குறோம், வி ஆல் நோ தட். அதை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களோட கேரியருக்கு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம்ஸு. நீங்கள் வந்து அதோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் யங் ப்ரொஃபஷனல்ஸ் who are less than 10 years in experience, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 2 ப்ரோக்ராமே. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி we have more than 2000 people enrolled in this program. ஸோ இந்த வீடியோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடோகா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் ஜஸ்ட் இன் டைம். ஆப்ஷன் பி வந்து ஆட்டோமேஷன் வித் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வித் இண்டஸ்ட்ரி 4.0. இதில் எது கரெக்டான ஆன்சர்ங்கிறது நீங்கள் எந்த ஆப்ஷன் அப்படின்றதை கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you. Bye.